ஹாய் சிலப்தீஸ், வெல்கம் பேக் டு ஒரு சேனல். டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து மதுரையிலேருந்து ஸ்ரீவிகா அம்மா வீட்டுக்கு போகிறோம். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். ட்ராவல் பிளாக் தான், என்னென்ன பண்ணுறோம், எப்படிலாம் போகிறோன்றது பார்க்கலாம். யார் யார் போகிறோன்னா நானும் அம்மாவும் தான் போக போகிறோம். மாமா வந்து டோல்கேட்டில் ஏற்றி விட்ருவாங்க. நாங்கள் பஸ்ஸில் தான் போக போகிறோம். என்னென்ன பண்ணுறோன்ற பார்க்கலாம். எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் ரொம்ப பிஸி. வந்து ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான். அப்படி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஈவினிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். விளாக் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எல்லா வீடியோலையுமே வட்டோட்டு இது தான் சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி இந்த வீடியோலையும் சொல்லிடுறேன். விளாக் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால தான் இன்றைக்கி வந்து ஒரு குட்டி விளாக் தான் எடுக்க போகிறோம். அதுவும் இது வந்து ஒரு கொஞ்சம் ஸ்பெஷலான விளாக். அப்படி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அம்மா வீட்டில் வச்சு விளாக் எடுத்துகிட்டு இருக்கேன். அதனால் வந்து ரொம்ப ஸ்பெஷலான விளாக்கு. அம்மா வீட்டுனாலே எல்லா விதத்துக்குமே ஸ்பெஷலாக தான் இருக்கும். அங்கே வந்து 1-2 வேலை மாமியார் வீட்டிலேருந்து 1-2 வேலை பார்த்தாலும் அதை வந்து கொஞ்சம் பெருசாக தான் தெரியும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சும்மாவே இருக்கும், பொழுதே போகாது. இருந்தாலும் அந்த சும்மா இருக்கிறதும் ஒரு தனி சுகமாக இருக்கும் அம்மா வீட்டில் இருக்கிறது. அதனால தான் இன்றைக்கி வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான டே அப்படின்ட்டு சொன்னேன். நான் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். கொஞ்சம் இன்னுமே எனக்கு ஷைனஸ் வந்து விட்டு போக மாட்டேங்கி. வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூச்சப்படுறேன், வெக்கப்படுறேன், அந்த மாதிரிலாம் பட்டுட்ருக்கேன். வீடியோன்ட்டு நம்ம மீடியான்ட்டு வந்துட்டாலே அதுலேருந்து நம்ம வெளியே வந்துடணும் இன்னும். ஆனால் அதுலேருந்து நான் வெளியே வரவே இல்லை. அதனால தான் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நிறைய இடத்துக்கு போனாலுமே என்னால் வீடியோ எடுக்க முடியலை. அப்படியே இன்றைக்கி எடுப்போம், நாளைக்கு எடுப்போம், இன்றைக்கி எடுப்போம், நாளைக்கு எடுப்போம் அப்படின்ட்டு தள்ளிகிட்டே போய்கிட்டு இருக்கேன். வீட்டில் இருந்தேன் அப்படின்னா ஒரே எப்பயும் பார்க்குற வேலை தான் அங்கே மாமியார் வீட்டில். அதனால் இதையே என்னத்தை போட்டுக்கிட்ட அப்படின்ட்டு அதுவும் எடுக்கிறது கிடையாது. அப்படியே விட்டாச்சு. சரி, இன்றைக்காவது வீடியோ எடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. நைட்டுக்கு என்னன்றது அம்மா வரவும் பார்க்கலாம். இப்போ வந்து அம்மா வந்து ஒர்க்குக்கு போயிருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. வரவும் பார்க்கலாம், ஒன்றா பார்க்கலாம். முக்கியமான விஷயம் வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட இன்ஸ்டாவில் வந்து நிறைய கொஸ்டின் கேட்குறீங்க. அதுக்கு வந்து இன்னும் நான் ரிப்ளை பண்ணவே இல்லை. யாருக்குமே நான் ரிப்ளை பண்ணல. நம்ம லைவுக்கு வந்து டெய்லி வர்றவங்களே டெய்லி நம்ம லைவுக்கு வருவாங்க. அவங்களுக்கே நான் வந்து ரிப்ளை பண்ணவே இல்லை. ஏன்னா ரிப்ளை பண்ண இப்போ வேணால் கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்ட்டு ரிப்ளை பண்ணவே இல்லை, அப்படியே விட்டு வச்சுருக்கேன். அதனால் யாரும் எதுவும் நினைக்காதீங்க. நீங்கள் மெசேஜ் பண்ணிவிட்டு நான் ரிப்ளை பண்ண மாட்டீங்க அப்படின்ட்டு எதுவும் நினைக்காதீங்க. நான் தான் கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்ட்டு எதுவுமே நான் சொல்லலை, ரிப்ளை பண்ணலை. நான் ரிப்ளை பண்ணலை அப்படின்னு நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. இப்போ வந்து பார்த்துடலாமா அம்மா வீடு வந்து எப்படி வச்சுட்டு போயிருக்காங்கன்னு பார்க்கலாம், ஓகேவா? ஏன்னா நான் வந்ததுலேருந்து ஒரு வேலையும் பார்க்கல. ஆனால் வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னு நீட்டாக வச்சுருக்காங்க. நான் வந்ததுலேருந்து அம்மா வேலைக்கும் போயிட்டு இங்கே வீட்லேயும் வேலையை பார்த்துட்டு, சரி நான் இன்றைக்கி ஈவினிங்காவது வேலையை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சா, நான் தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க. நான் தூங்குறதுக்கு முன்னாடி ஷோ போட்டுட்டு இருந்தாங்க. சரி, ஷோ போட்டுட்டு வேலைக்கு போயிடுவாங்க. நம்ம அதுக்குள்ளே பாத்திர வேலைக்கு வீடை கூட்டி ஏதாவது வேலை பார்ப்போம் அப்படி நான் நினச்சேன். கடைசி நான் எந்திரிக்கிறதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்க வேலைக்கே கிளம்பிட்டாங்க. சரி அப்படின்ட்டு அதுக்கப்புறமும் நம்ம சும்மா தான் இருக்க போகிறோம். பார்க்கலாம், ஒன்றா பார்க்கலாம். ஜஸ்ட் பாத்திரம் கழுவாங்க, எப்படி நீட்டாக இருக்குது. இது இப்போ நான் தான் வரும்போது தள்ளி விட்டுட்டு வந்துட்டேன். சோப்பெலாம் போட்டு பாருங்கள், நீட்டாக இருக்குது. பெட்டில் நான் தூங்கிட்டு இருந்ததுனால அப்படி இருக்குது. இல்லை அப்படின்னா அதையும் ஒதுங்க வச்சுட்டு போயிருப்பாங்க. கீழே ஒரு பொட்டும் இல்லை, அவ்வளோ நீட்டாக வச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ மணி பார்த்திங்கன்னா 4:30 தான் ஆகுது. 4:30க்கே நம்ம வீடு நீட்டாகிடுச்சு. வந்து நான் சொன்ன மாதிரி வெள்ளைப்பூடு குழம்பு தான் ஊற்றிட்டு வந்திருக்கேன். வெள்ளைப்பூடு குழம்பு அப்பளம் வச்சு சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி இப்போ அதுதான் சாப்பிட போகிறேன். ஈவினிங் தான் சாப்பிட போகிறேன். ரொம்ப பிடிச்சதுனால விரும்பி சாப்பிட போகிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா குளிச்சு முடிச்சுட்டு நல்லா ரெடி ஆகிட்டு நல்லா பொம்மை மாதிரி வந்து உட்காந்தாச்சு. இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து 8 மணி ஆயிடுச்சு. 8 மணிக்கு என்ன பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா, அப்படி டிவி முன்னாடி உட்காந்துட்டேன். டிவி முன்னாடி உட்காந்துட்டு இன்றைக்கி சரி போர் அடிச்சுட்டே இருந்துச்சு. எதுவும் புதுசாக படமும் போட்ட மாதிரி தெரியல. அதனால தான் சரி இன்றைக்கி சீரியல் பார்ப்போம் அப்படின்ட்டு வேறு வழி இல்லாமல் சீரியல் உட்காந்து பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒயிட் ரைஸு. அப்புறம் வந்து என்கிட்ட அம்மா கேட்டாங்க என்ன குழம்பு வைக்கிறது அப்படின்னு கேட்டாங்க. நான் தக்காளி குழம்பு வச்சுருமா அப்படி சொன்னேன். சரின்ட்டு அது வைக்காங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து எங்கள் அம்மா வந்து சிக்கன் ரைஸ் வாங்குறதுக்காக போயிருக்காங்க. வாங்கிட்டு வரவும் பார்க்கலாம். ஏன்னா எனக்கு ஸ்ரீவியில் உள்ள சிக்கன் ரைஸ் பரோட்டா தான் பிடிக்கும். மதுரைக்கு போயிட்டால் எனக்கு அந்த டேஸ்ட் வந்து இன்னுமே எனக்கு பிடிக்கல. 1 வருஷம் ஆகும்போது மேரேஜ் ஆகிட்டு இன்னும் எனக்கு அந்த இது வந்து பிடிக்கல. அதனால் அங்கே போய்ட்டால் இதெல்லாம் சாப்பிட முடியாது அப்படின்ட்டு ஆசையாக இருக்குது அப்படின்னு அம்மாட்ட கேட்டேன். அம்மா வந்து சிக்கன் ரைஸ் வாங்குறதுக்காக போயிருக்காங்க. வரவும் வாங்கிட்டு வரவும் சாப்பிட்லாம், ஓகேவா? பார்க்கலாம்.
சிக்கன் ரைஸும் அம்மா வாங்கிட்டு வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். 100 ருபீஸ்க்குலாம் வாங்கலை, ஏன்னா அவ்வளோ சாப்பிட முடியாது அப்படின்ட்டு. 60 ருபீஸ்க்கு வந்து எங்கள் ஊரில் கொடுப்பாங்க, அதனால் கொஞ்சோண்டு ஹாஃப் மட்டும் வாங்கிட்டு வந்தாங்க. அதுவும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.